மக்களே, இன்னைக்கு நான் என்னோட தோட்டத்தோட அப்டேட்ஸ் தான் காட்ட போறேன். நான் வந்து ஒரு 2, 3 அவரைக்காய் தான் இருக்கு. அத பறிச்சு எடுக்கிறேன். அதோட சேர்த்து ஒரே ஒரு பாவக்கா இருக்கு. பறிக்கிறேன். ஆக்சுவலி வந்து பாவக்காய் செடியில நெறைய பூ இருக்கு. ஆனா வந்து காய்களாவே வந்து அது வந்து மாற மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. அண்ட் என்னுடைய சுரைக்காய் செடியிலயும் வந்து காய் வந்துடுச்சு. நான் வந்து குட்டி குட்டி பிஞ்சுகளா இருந்தது. அது வந்து அதாவே பாலினேஷன் ஆகும்னு நெனச்சேன். ஆனா ஒரு 2, 3 பிஞ்சு வரைக்கும் வந்து காஞ்சு போச்சு. அதனால வந்து நான் வந்து மேல் ஃப்ளவர்ஸையும், ஃபீமேல் ஃப்ளவர்ஸையும் பாலினேட் பண்ணேன். 2 காய் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. வேற எந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸுமே வந்து வரவே இல்ல. வெறும் மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் நெறைய பூத்திருக்கு. செடி ஃபுல்லா பார்த்தா வெறும் மேல் ஃப்ளவர்ஸா மட்டும் தான் இருக்கு. எங்க தேடி பார்த்தாலும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுரக்காய் செடி வந்து நட்டுருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஆல்ரெடி ஒரு தடவ நட்டேன். ஆனாலும் இது செகண்ட் டைம் தான். எனக்கு இத பத்தி அவ்வளவா அனுபவம் இல்ல. யாருக்காவது இன்னும் நெறைய ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வரதுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணுங்க. ஸோ தட் அத வந்து அந்த மெத்தட வந்து நான் அப்ளை பண்ணி கொஞ்சம் நெறையா காய்கள் வருமான்னு பார்க்குறேன். அண்ட் மத்த செடிகள் எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. என்னுடைய கொடி அவரையிலயும் வந்து ஃபுல்லா வந்து வயலட் கலர், அதாவது பர்பிள் கலர் பூ வந்து சூப்பரா வந்துடுச்சு. நான் சொல்லியிருந்தேன் என்னோட வெண்டைக்காய் செடி வந்து ஃபுல்லா வந்து பாலா போச்சுன்னு. அது வந்து இந்த சைடுலாம் புடுங்கிட்டேன். அந்த சைடும் வந்து ஃபுல்லா வந்து இதாயிடுச்சு. யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி ப்ராப்ளம் வரும்போது நான் வந்து அத வந்து ரெமெடி ஃபர்ஸ்ட்டே ஃபாலோ பண்றேன். 15 to 20 டேஸ்லயே வந்து அப்படியே சுரக்காய் வந்து பெருசா மாறி போச்சு. அண்ட் கொஞ்சம் அவரைக்காய் இருந்தது. அத வந்து பறிச்சுட்டு இருக்கேன். மொத்தமா வந்து ஒரு 10, 15 அவரைக்காய் தான் இருக்கு. இது வந்து செடி அவரை. இது வந்து கொஞ்சம் பெருசா வளர்ந்துடுச்சு. இங்க வந்து ஆல்ரெடி ஒரு தடவ திருட்டு போச்சுன்னு சொன்னேன். அதனால குட்டியா இருக்கும்போதே பறிச்சுடுறேன். அண்ட் மத்த பெரிய செடியா வந்திருக்கு இல்லையா? கொடி அவரை. அது வந்து பூ மட்டும் தான் வந்திருக்கு. அண்ட் காய்கள் வந்து இன்னும் ஒரு 15, 20 டேஸ் ஆகும். பூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் குட்டி குட்டி பிஞ்சுகள் இருக்கு. மொத்தம் இருந்த அவரை எல்லாம் பறிச்சுட்டேன். அவரை பறிச்சேன் அண்ட் பாவக்காய் பறிச்சேன். சுரைக்காய்கள் வந்து பார்க்கறதுக்கே அழகா வந்து பெருசா வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் உங்களுக்கும் வந்து ஐடியாஸ் தெரிஞ்சா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் நிறையா வர்றதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது இன்னியோட தோட்டத்து அப்டேட். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.